ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாபாவோட மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வழக்கம் போல் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கண்களை மூடிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எந்த நம்பர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் இந்த ரீடிங்க்கு கொடுக்குற எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். சரி, ஓகே. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர் 1 நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் பாபா சொல்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, இப்போது நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஏதாவது ஒரு லாஸ் நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில். அதே மாதிரி தப்பான ஏதோ ஒரு ரொம்ப மனசு சஞ்சலப்படக்கூடியங்களான சில விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில். அது வந்து அதிலேருந்து மீள முடியல. ஏதாவது ஒரு பிரேக்கப்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயங்களில் பணத்தை தொலைச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்சமானவங்களுடைய இறப்பாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு, இல்லை நெகட்டிவான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. வேறு ஏதோ ஒரு நியூஸை கேட்டு அது நம்ம குடும்பத்துலேயோ நமக்கோ ஏதாவது நடந்துருமோ, இந்த மாதிரியான பயங்கள் இருக்குது. தேவையில்லாத தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாபா சொல்கிற மெசேஜ், நீங்கள் அந்த தாட்ஸ் தோணும்போது ஜஸ்ட்டு கட், கிளியர், டெலிட் அப்படின்றத சொல்லிவிடுங்க. உங்கள் மனசு தோணும்போது இல்லை இந்த எண்ணங்களை நான் வந்து டெலிட் பண்ணுறேன், என்னோடய எண்ணங்கள் அந்த நெகட்டிவ்ஸ் தோணும்போது அதை இது பண்ணிவிடுங்க, கட், கிளியர், டெலிட்டுன்றதை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலோ, இல்லை வந்து ஏதோ ஒரு பஜனையோ இல்லை பாராயணம் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்குது, ஒரு வீட்டில் வந்து சண்டைகளாக இருக்குது, ஒரு பிரச்சனைகளாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது வந்து அந்த சாமியை கும்பிட்டனால கிடையாது. நீங்கள் அந்த உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்களுடைய அந்த கர்ம வினைகள் தூய்மை ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம கடவுள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, அது நீங்கள் இப்போ தான் அவர்கிட்ட கேட்குறீங்க, என்னை இதுலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுன்னு கேட்கும்போது உங்கள் கர்ம வினைகளை 100க்கு 20% மட்டும் தான் நமக்கு கொடுத்துட்டு 80 அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வேகமாக சில விஷயங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சாமி கும்பிடும்போது நடக்குது அப்படின்னா, நீங்கள் தூய்மை ஆகிட்ருக்கீங்க, உங்கள் கர்மாக்கள் தொலைஞ்சு போகுது, அப்படியே குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன கட், கேன்சல், டெலிட் அந்த மெசேஜ் அதை சொல்லிக்கோங்க. நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சோ அதை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரீசெண்டாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே அடிக்ட் ஆகி இல்லாத ஒரு விஷயத்த உண்மை நம்பி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உண்மை கிடையாது. அந்த விஷயம் வந்து ஒரு கானல் நீர். அது வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லாத ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு இது பண்ணால் சீக்கிரம் நம்ம ஒரு டெவலப் ஆகிட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். யாராவது உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கானல் நீர். அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கஷ்டப்படுறேன்னா திருப்பி அடுத்து ஜெயிக்க போகிற இதெல்லாம் வந்து உலக நியதி தான். ஸோ ஒரு மரம் வந்து ஒரு சீசனில் பச்சை பசேல்னு இருக்கிற அதே மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் வறண்டு இலை உதிர்ந்து போகும். ஸோ மாற்றங்கள் நடக்கிறதுக்காக இவங்க அதை சொல்கிறாங்க, எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, சரி நான் இதில் போய் பண்ணி பார்க்குறேன், சரி அதில் போய் பண்ணி பார்க்குறேன் இப்படின்னு சொல்லிட்டு கானல் நீர் பின்னாடி போய் தொடராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான மெசேஜ் அதுதான். ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் பின்னாடி ஒரு ஆசையை புதுசாக ஏதோ ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு ஈர்ப்பட்டுருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்னிங் மெசேஜாக இருக்குது. நம்பர் 2. நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பர். நீங்கள் நம்பர் 3 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்பீங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட குரூப்பில் எதுலையாவது இருப்பீங்க. ஒரு விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம், இல்லை ஏதோ ஒன்று ராம பாராயணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பில் யோகா கற்றுக்கிறதோ அந்த குரூப்பில் இருக்கிற பர்சன்ஸாக இருப்பீங்க. ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட குழுவில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பாபா சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, பட் நீங்கள் போய் யார்கிட்டையும் உதவி கேட்குற டைப்பாக இருக்க மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழுக்கள் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிது அப்படின்னா அதை பெரிய மனசோடு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் இல்லை ஏதாவது ஒன்று நடந்துட்டுருக்குன்னா அது நீங்கள் சூஸ் பண்ணது ஒரு விஷயம். ஒரு வேலையாகட்டும், ஒரு வேலையில் பிரச்சனை இருக்குது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது, லவ்வர்ஸாக இருக்கீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவர் சொல்கிறது இது நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அதனால் அதை வந்து சரி பண்ண முடியும் கண்டிப்பாக. அதை விட்டுட்டு வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணாமல் இதே வந்து ஆன்மீகத்தில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிற வழியிலேயே அதுக்கான ப்ரேயர்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோப் யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச்.